வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அந்த கருங்காலி மாலையை பத்தி தான் பார்க்க போறோம். கருங்காலி மாலை, கருங்காலி ஸ்டிக்கு, கருங்காலி சம்பந்தப்பட்ட நிறைய எந்திரம் அது இதுன்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது நடிகர்கள் ஆரம்பிச்சு விட்டது தான். அது கருங்காலி மாலையை போட்டு தனுஷ் அவருன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு விட்டாங்க. யாராச்சும் ஒரு நடிகர் ஒரு விஷயத்த பண்ணா அதை எல்லாருமே பண்ணன்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் வந்துட்டாங்க. கருங்காலியை யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். கருங்காலி எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். இதுக்காக தான் கருங்காலியை பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. என்ன பண்ணுவோம்னா அந்த சுடுகாட்டுக்கோ அல்லது இடுகாட்டுக்கோ போயிட்டு வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சு, அவங்களை அடக்கம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உலக்கையை போட்டு தாண்டி வீட்டுக்குள்ள போவோம். அது என்னன்னா அந்த உலக்கையில கருங்காலி தான். அது கருங்காலி மரத்துல தான் உலக்க செய்வோம். அப்ப அதை தாண்டி உள்ள போகும்போது கெட்ட சக்தி எதுவும் உள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அது போக அந்த சந்திர கிரகணம் இதெல்லாம் அந்த உலக்கையை நிப்பாட்டி வைப்பாங்க. நிப்பாட்டி வச்சுட்டு அது கீழே விழுகிற வரைக்கும் அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் அது நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதுக்காக கிரகணத்தை கணிக்கிறதுக்காகவும் வச்சிருப்பாங்க. அது போக கோபுர கலசங்கள்ல போட்டிருப்பாங்க. கோபுர கலசங்கள்ல எதுக்கு போடுறாங்க அப்படின்னா இடி விழுகும் போது நெல் இதெல்லாம் கருகிடக்கூடாது, இடியோட சக்தியை தாங்கிறதுக்காக அந்த கருங்காலியை உள்ள போட்டிருப்பாங்க. குழந்தைகளுக்கு தாயத்தை செஞ்சு போட்டிருப்போம். அது அந்த குழந்தைகளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கருங்காலியை தாயத்துக்குள்ள அடைச்சு போடுவாங்க. தொப்புள் கொடி அடைச்சு போடுவாங்க, இல்லைன்னா கருங்காலியை போடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் கருங்காலியோட பயன்பாட்டில் இருக்கு. இது போக அந்த கருங்காலிக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கா அப்படின்னா எல்லா மரத்துக்குமே ஒரு சக்தி இருக்கு. வேம்புக்கு ஒரு சக்தி இருக்கு, அரச மரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. இந்த மாதிரி ஒரு மரத்துக்கு ஒரு சக்தி இருக்குங்க. கோயில்ல சாமியாடிகள்லாம் கையில கருங்காலி பரம்பு வச்சிருப்பாங்க. அந்த கருங்காலி பரம்பு வச்சுதான் சாமி ஆடுவாங்க. இது என்ன அப்படின்னா அந்த கருங்காலியை வச்சுட்டு நம்ம தெய்வத்தை அழைக்கும் போது தெய்வம் வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி நிறைய ஆன்மீகத்துக்கும் கருங்காலிக்கும் சம்பந்தங்கள் இருக்கு. இப்போ கருங்காலி மாலை ட்ரெண்டிங்ல இருக்குங்க. கருங்காலி மாலை போட்டோம்னா எதுவும் நம்மளுக்கு இப்படிலாம் ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த கட்டுப்பாடுகள் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது அது பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த கருங்காலி மாலை செஞ்சு கொடுக்குறாங்க, அவங்க ஏதோ வியாபாரத்துக்காண்டி 10,000 15,000 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. கருங்காலி தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்காலையும் விளையுது. 2 வகையான கருங்காலி இருக்குங்க. முள்ளு கருங்காலி ஒன்று இருக்கு, இன்னொரு கருங்காலி இந்த ஸ்ரீலங்கால அதிகமாக விளையக்கூடிய ஒரு கருங்காலி. அது இந்த வில்வேலை மாதிரி இருக்கும். அந்த மரம் ரெண்டுமே கருங்காலி தான். அந்த கருங்காலி இந்த ஸ்ரீலங்கா சைட்ல விளையக்கூடிய கருங்காலி டைரக்டா மரமே முழுசா கருப்பா இருக்கும். இந்த முள்ளு கருங்காலின்றது மரமே முழுசா கருப்பா இருக்காது. நடுவுல வரக்கூடிய அந்த வைரம்னு சொல்லுவோம்ல, அது மட்டும் கருப்பா இருக்கும். நாளாக நாளாக அப்படியே அது பெருத்து கருப்பு அடிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மரத்தை ஒரு 2 மாசமோ 3 மாசமோ மண்ணை குழிய தோண்டி உள்ள புதைச்சு வச்சுட்டு ஒரு 2-3 மாசம் கழிச்சு அதை எடுத்து பார்த்தோம்னா மரம் முழுக்க கருப்பா இருக்கும். இதோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா ரெண்டுக்குமே ஒரே குவாலிட்டி தான், ஒரே சக்தி தான். ரெண்டுமே ஒரே கருங்காலி தான். இதுல மாற்றம்லாம் கிடையாது. ரெண்டுமே கருங்காலி மரம் தான். நான் ஒரு கருங்காலி மரத்தை வச்சிருந்தாங்க வீட்டுல வச்சு. அதை சாமி கும்பிட்டு இருந்தான். எங்க அம்மா அதை குலதெய்வத்தை நினைச்சு அதை கும்பிட்டு இருந்தாங்க. அது ஒரு 2 வருஷம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பசங்களுக்கு தாயத்தை போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி அதை எடுத்து கட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மிஷின் எடுத்து கட் பண்றேன். கட் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு மிஷினை வச்சே கட் பண்றதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு அரைக்கு அரை கனையடி தான் இருக்கும். அந்த கருங்காலி மரத்தையே கட் பண்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு வழியா கட் பண்ணி அதை செதுக்கி தாயத்தெல்லாம் அடைச்சு எடுத்துட்டு போய் கோயிலில் வச்சு அதை தாயத்தை கட்டிடுவோம்னு சொல்லிட்டு அழகர் கோயிலில் போய் 18படி கருப்பசாமி கோயிலில் வச்சு அதை தாயத்தை ரெடி பண்ணி பசங்களுக்கு எல்லாத்தையும் கட்டி விட்டுட்டு நானும் போட்டேங்க. அந்த தாயத்தை எல்லாம் போட்டுட்டு அன்னைக்கு தான் காலையில தாயத்தை கட்டியிருக்கேன். ஒரு 10 மணி அளவில் தாயத்தை கட்டியிருக்கேன். அன்னைக்கு சாயந்தரமே ஒரு 5 மணிக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி மேல கை காலெல்லாம் முகத்தெல்லாம் காயம், நல்ல சராய்ப்பு. ஹெல்மெட் போட்டிருந்தனால தப்பிச்சேன். ஹெல்மெட் போட்டுமே முகம் ஃபுல்லா அடி. ஹெல்மெட் முகம் ஹெல்மெட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. நிறைய காயம் தான். அன்னைக்கு ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க, இந்த மாதிரி மரத்தை அறுக்காதரா, சாமியா வச்சு கும்பிட்டுட்டோம், அதை காயப்படுத்தாதுன்னு சொன்னாங்க. சொல்ல கேட்காம நான் சாமி கும்பிட்றதுக்கு தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை காயப்படுத்தினதுக்கான பலனை தான் நான் அனுபவிச்சேன். அந்த மாதிரி கருங்காலியை நீங்க ஒரு மாலையா செஞ்சு போடுறீங்க அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தணும், அதோட பலன் என்ன, எந்த மாதிரி நேரத்தில் அதை கழுத்துல போட்டுக்கலாம். இப்போ நான் கறி சாப்பிட போறேன், அதை கலட்டி நான் பைக்குள்ள போட்டுக்கிறேன் அப்படின்னா அதுவும் அப்பயே அந்த மாலை உங்களோட தான் இருக்கும். இப்போ நாங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா போயிட்டு வந்தவொடனே அந்த மாலையெல்லாம் கலட்டி ஒரு பெட்டியில வச்சு அடைச்சிட்டு மேலே ஏற்றி வச்சிருவோம். அதுக்கப்புறம் தான் கறி மீன்லாம் சாப்பிட்றது இந்த வழக்கம்லாம். அது மாதிரி இந்த கருங்காலி மாலைக்குன்னு நம்ம ஒரு சக்தியா நினைச்சிட்டோம் அப்படின்னா அதை ஒன்றும் இல்லை, அது ஒரு மரமா நினைச்சோம்னா அது ஒரு மரம் தான். அதை ஒரு சக்தியா நினைச்சிட்டோம் அப்படின்னா அதை பயன்படுத்தும் போது அடுத்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்றோம், ஒரு துக்க நிகழ்வுக்கு போறோம், ஏதோ ஒரு தவறு செய்ய போறாங்க, குடிக்க போறோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த மாலையை கழட்டி பைக்குல போட்டுட்டு நம்ம எது வேணாலும் செய்யலாம் அப்படின்றது மட்டும் நினைக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த மாலைக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதை முறையா கொடுத்துருணும். சும்மா பைக்குல போட்டுக்கிட்டு நான் இப்போ இது தப்பு பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் தவறான செய்யும். மாலை எல்லா நடிகர்கள்லாம் போட்டிருக்காங்கன்றதுக்காண்டி நம்மளும் போடக்கூடாது. அவங்க அது என்ன மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் வச்சு அந்த மாலைகளை எப்படியெல்லாம் விரதம் கடைபிடிச்சு பண்றாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. புளியை பார்த்து கழுதையும் சூடு போட்ட மாதிரி நம்மளும் மேலாம் சூடு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம கரெக்டா
முறையாக பயன்படுத்துங்க. ஒரு கருங்காலி மாலையை போட்ட உடனே நம்ம கஷ்டம் தீர்ந்துருமா அப்படின்னா அதெல்லாம் தீராது. அவன் உழைச்சா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் தீரும். அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். எல்லாமே நம்ம அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. முத்து, பவளம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசி கல் நிறையா சொல்கிறாங்க. நம்மளுக்கு எது சரியாக வரும். சில பேருக்கு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் கயிறு கூட கட்ட மாட்டேன், கழுத்தில் கயிறு கட்ட மாட்டேன். ஒரு சில பேர்த்துக்கு வந்து எதுவுமே கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே சேராது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு எது சரியாக வருமோ அதை செய்யுங்க. கருங்காலி மாலை ஆன்லைனில் கிடைக்குது, ஏதோ டிவியில் ஒரு தகடு விற்றேன், எந்திரம் விற்றான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்ப பணத்தை விரயம் பண்ணாதீங்க. நன்றி நண்பர்களே.